கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु परमेश्वर के पवित्र नाम को धन्यवाद। ஆகஸ்ட் மாதம் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ये 2026वां साल में अगस्त महीना में கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் प्रभु हमें देने वाला जो वादा है ஏசாயா 58 அதிகாரம் यशाया 58वां अध्याय में 11வது வசனம் 11वां वचन கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிரம்புவதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். और यहोवा तुझे लगातार लिए चलेगा और काल के समय तुझे तृप्त और तेरी हड्डियां को हरी भरी करेगा और तू सिंची हुई बारी और ऐसे सोते के समान होगा जिसका जल कभी नहीं सूखता। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துவாராம். यहोवा हमें लगातार चलाएगा। மகா வறட்சியான காலங்களில கூட बड़े बड़े कालों में भी हमें तृप्त करता है। நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குவார். हमारे आत्मा को तृप्त करता है। நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் हम हरी भरी रहेंगे வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். और ऐसा एक जल के समान रहेगा कि वो कभी सूखेगा नहीं। நாம் ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல हम एक हरी भरी रहेंगे வற்றாத நீரூற்றை போல இருக்க போகிறோம். और ऐसा एक जल जो कभी नहीं सूखेगा वैसा एक जल के समान கர்த்தர் रहेंगे। நித்தமும் நம்மை நடத்துவார். प्रभु हमें लगातार चलाएगा। நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார். प्रभु हमारा जो जीवन है उसे प्रभु हरी भरी बनाएगा। நமக்கு ஒரு செழிப்பின் மாதமாக இந்த மாதம் ये महीना जो है ये हमारे लिए एक हरी भरी का महीना है। நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன் वो लगातार हमें चलाएगा। இந்த ஆத்மாவை ஒரு செழிப்பான தோட்டத்தை போலவும் हमारे जो मन है हमारे जो आत्मा है उसे प्रभु एक हरी भरी बनाता है। வற்றாத நீரூற்றை போல கர்த்தர் வைத்திருப்பார். उसे प्रभु कभी भी जो जल है वो कभी नहीं सूखेगा वैसा बनाएगा। அதற்கு கர்த்தர் அனுதினமும் நம்மை நடத்த ஒப்பு கொடுக்க வேண்டும். उसके लिए प्रभु हमें हर दिन लगातार चलाने के लिए अपने आप को अर्पण करना நாம் चाहिए। கர்த்தர் சமூகத்தில் தினமும் என்னை நடத்தும். हम प्रभु के उपस्थिति में हम प्रभु मुझे चलाइए ऐसा बोलना है। கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும். प्रभु से चलाया जाना है। கர்த்தாவே நீ நடத்த வேண்டும். प्रभु मुझे चलाओ। கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்த நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். प्रभु हमें लगातार चलाने के लिए हम अर्पण करना चाहिए। அதான் சங்கீதம் 143ல वही भजन संहिता 134 में 10வது வசனத்திலே தாவீது சொல்கிறார், 10वां वचन में दाऊद कहता है, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியில் நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவி என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். मुझको यह सिखा और तेरी इच्छा क्यों कर पूरी करूं, क्योंकि मेरे परमेश्वर तू ही है। तेरी भला आत्मा मुझको धर्म के मार्ग में ले चले। உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியில் आपका நடத்துவாராக. जो भला आत्मा है वो मुझे धर्म के मार्ग पे ले चले। கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும். प्रभु से चलाया जाना चाहिए। கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். प्रभु के आत्मा के द्वारा चलाया जाना चाहिए। அதான் கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறது. वो ही प्रभु हमें लगातार चलाने का जो अर्थ है। உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியில் நடத்துவாராக. आपका जो भले आत्मा है वो मुझे सही धर्म के रास्ते पे मुझे चलाए। அதே சங்கீதம் 143 8வது வசனத்திலே சொல்லுகிறார், वही भजन संहिता में 8वां वचन में दाऊद कहता है, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியோ. जिस मार्ग में चलना है वो मुझे बता दो, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். क्योंकि मैं अपना मन तेरी ही और लगाता हूँ। அப்ப கர்த்தர் நம்மை நடத்த நம்ம ஒப்பு கொடுக்க तो வேண்டும். प्रभु हमें चलाने के लिए अपने आप को अर्पण करना நாம் चाहिए। கர்த்தரால் நடத்தப்படும் பொழுது हम प्रभु से चलाए जाने के समय அதான் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி वही प्रभु तेरे लगातार चलाए। மகா வறட்சியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கூட बड़ा अंत का काल आने का समय நம்மளை திருப்தியாக நடத்துவார். हमें तृप्त चलाएगा। நம்மளை செழிப்பாக மாற்றுவார். हमें हरी भरी बनाता है। நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் हमें एक हरी भरी सा एक बनाएगा வற்றாத நீரூற்று और ऐसा एक जल के साथ बनाएगा वो कभी भी न सूखेगा। அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அருமையானவர்களே, वैसा एक आशीर्वाद को हमें देगा। சங்கீதக்காரர் தாவீது அப்படி தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். भजन संहिता जो लिखा है दाऊद वैसे अपने आप को अर्पण किया था। கர்த்தரால் நடத்தப்பட ஒப்பு கொடுக்கிறார். वो प्रभु से चलाया जाने के लिए अर्पण किया जाता है। சங்கீதம் 32:8 தாவீது சொல்கிறார், भजन संहिता 32वां अध्याय
अध्याय में சங்கீதம் 32:8 भजन संहिता 32वां अध्याय में 8वां वचन में दाऊद कहता है, அவர் சொல்லுகிறார், அருமையானவர்களே, क्या बोलता है, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். मैं तुझे बुद्धि दूंगा और जिस मार्ग में मैं तुझे चलाना होगा उसी में तेरी अगुवाई करूंगा. मैं तुझ पर कृपा दृष्टि रखूंगा और स्मृति दिया दिया करूंगा. हालेलुया. हालेलुया. நான் உனக்கு போதித்து मैं तुझको बुद्धि दूंगा நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். और जिस मार्ग में तू चलना है वो मार्ग में तुझको चलाऊंगा. கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். प्रभु हमको चलाना चाहिए. நமக்கு போதித்து நம்ம நடத்துவார். प्रभु हमको बुद्धि देके हमारी अगुवाई करेगा. பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட வேண்டும். पवित्र आत्मा में अगुवाई करना चाहिए. போதித்து நடத்தப்பட வேண்டும். वो हमको बुद्धि देकर अगुवाई करके लेके जाना चाहिए. அதுவும் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து நடக்கப்பட வேண்டும். हर एक दिन प्रभु के उपस्थिति में रहकर उसके बोर्ड जोकर उसके पास रहकर उसका उपस्थिति में अगुवाई करेगा. அப்படி போதித்து நடக்கும் பொழுது वैसा वो आपको बुद्धि देकर चलाने का समय நம்ம மேல ஒரு கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். हमारे और उसकी दृष्टि रखकर हमें उसकी बात बोलेगा. இப்பதான் அப்பொழுதுதான் நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். तभी हमको हर प्रकार के आशीर्वाद நம்மை मिलेगा. திருப்தியாக நடத்துவார். हमें तृप्त चलाएगा. அருமையானவர்களே, நம்முடைய நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல நடத்துவார். हमें हरी भरी सा एक इसकी समान चलाएगा. இது எதை குறிக்கிறது? ये किसको चुनता है? செழிப்பாக நடத்துவார். செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை. हमें हरी भरी बनाएगा. செழிப்பான ஒரு வாழ்க்கை. ये हरी भरी का एक जीवन बनाता மாதம் है. ஒரு செழிப்பின் மாதமாக கர்த்தர் வைப்பார். ये महीना एक हरी भरी का महीना बनाता है. திருப்தியாக நடத்துவார். तृप्त चलाएगा. செழிப்பாக நடத்துவார். हरी भरी चलाएगा. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். धन्यवाद हो. அருமையானவர்களே, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம், नीति वचन 28वां अध्याय में 28ஆம் அதிகாரம் 28वां अध्याय में 25வது வசனம் 25वां वचन இங்கே வாசிக்கிறோம். पढ़ते हैं. பெரும் நெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். तो लालची मनुष्य झगड़ा मचाता है और जो यहोवा पर भरोसा रखता है वो पुष्ट हो जाता है. கர்த்தரை நம்பும் பொழுது प्रभु पर भरोसा रखने समय நம்முடைய வாழ்க்கை செழிப்பான். हमारे जो जीवन है ये हरी भरी मतलब पुष्ट बन जाता है. நம்முடைய வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலவும் हमारे जीवन एक हरी भरी का एक बनकर வற்றாத நீரூற்றை போல இருக்கும். एक हमारा जो जीवन है वैसे जल के समान बन जाएगा जो कभी ना सूखता है. நம்பும் பொழுது நமக்கு இந்த செழிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ये जब होता है जब अपन भरोसा रखते हैं. யார் யார் கர்த்தரை நம்புகிறார்களோ जिन प्रभु पे भरोसा रखते हैं நாம் செழிப்பான ஒரு வாழ்க்கை, हम एक हरी भरी जीवन जिएंगे. நமக்கு ஒரு செழிப்பை கொடுப்பார். அருமையானவர், हमें एक अच्छा एक हरी भरी जीवन देता है. வேதத்திலே அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். वचन में ऐसी बोला है, மனுஷனை நம்புவதை பார்க்கணும் मनुष्य को भरोसा करने से கர்த்தரை நம்புவதுதான் நல்லது. प्रभु से भरोसा रखना बहुत अच्छा है. நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். हम प्रभु को भरोसा रखना இந்த चाहिए. மனிதரை நம்ப கூடாது. कोई भी मनुष्य को भरोसा नहीं रखना கர்த்தரை चाहिए. மாத்திரம் நம்பும் பொழுது सिर्फ प्रभु को भरोसा रखने से அவர் நம்முடைய வாழ்க்கையில செழிப்பை கொடுப்பார். वो हमारे जीवन में एक हरी भरी देगा. அதனாலதான் எரேமியா 17ஆம் அதிகாரத்திலே इसीलिए यिर्मयाह 17वां अध्याय में 17ஆம் அதிகாரத்திலே அருமையானவர்களே 17वां अध्याय में அருமையானவர்களே தாவீது எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். यिर्मयाह भविष्यद्वक्ता कहता है, 5வது வசனம் 6வது வசனம் படிச்சு பார்த்தோம்னு சொல்றார். अगर हम 5, 6, 7 पढ़ेंगे, மனுஷர் மேல நம்பிக்கை வைத்து மனுஷரை நம்ம நம்பணும்னு சொன்னா अगर हम मनुष्य को भरोसा रखते हैं तो क्या होगा? நாம் சபிக்கப்பட்டவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. हम शापित हो जाए बोलता है. நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாய் வறட்சியாய் இருக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. हमारे जीवन जंगल के समान बन जाएगा. என்று எரேமியா 17:5-6 சொல்லுகிறது. ऐसा यिर्मयाह 17वां अध्याय में चौथा 5 छठा वचन बोलता है. 7வது वசனம் சொல்லுகிறது, यही 7वां वचन कहता है, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து धन्य है वो मनुष्य जो यहोवा पे भरोसा रखता है. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் जो यहोवा ही मेरा आधार करके लिए मनुष्य பாக்கியவான். वो धन्य है. கர்த்தரையே நம்பிக்கையா இருக்கணும். वो प्रभु ही भरोसा रखना கர்த்தரையே चाहिए. நம்ம நம்ப வேண்டும். प्रभु को ही भरोसा அப்ப रखना நாம் चाहिए. பாக்கியவான்களாய் இருப்போம். तभी हम धन्य बनेंगे. பாக்கியவான் என்று சொன்னால் धन्य मतलब ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், आशीर्वाद किया जाने वाला, மகிழ்ச்சியா இருக்க தெரிந்து जो கொள்ளப்பட்டவர்கள். खुश है, மகிழ்ச்சியாக இருப்போம், खुश है, ஆசீர்வாதமாக இருப்போம். आशीर्वाद है. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, अगला बोला है அவங்க எப்படி இருப்பாங்கன்னா कैसा रहेंगे? 8வது वசனம் எரேமியா 17:8 8वां சொல்லுது, वचन कहता है, அவன் தண்ணீரடை நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான்.
वो उस वृक्ष के समान होगा जो नदी के तीर पर लगा है और उसकी जड़ जल के पास फैली हो। जब घाम होगा तब उस पर न लगेगा, उसकी पत्ते हरे रहेंगे और सूखे वर्षों में भी उनके विषय में कुछ चिंता न होगी, क्योंकि वह तब भी फलते रहेंगे। हालेलुया हालेलुया। கனி கொடுக்கிற மரமாக இருப்போம். वो फल देने वाला एक वृक्ष இது बनेंगे। எதை குறிக்கிறது? ये किसको चुनता है? செழிப்பாய் இருப்போம். एक हरी भरी का एक वृक्ष बनेंगे। செழிப்பானவராய் இருப்போம். हरी भरी वृक्ष बन जाएंगे। நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் இருப்போம். एक हरी भरी का बगीचा बन जाएंगे। அப்ப கர்த்தரை நம்ப வேண்டும். कभी हम प्रभु को भरोसा रखना चाहिए। முதலாவது கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும். पहला प्रभु के अगुवाई करना பரிசுத்தால் चाहिए। நடத்தப்பட வேண்டும். पवित्र आत्मा से अगुवाई किया जाना ஒவ்வொரு चाहिए। நாளும் நடத்தப்பட ஒப்பு கொடுக்க हर வேண்டும். एक दिन हम अगुवाई किया जाना चाहिए। அப்படியே देखिए நம்முடைய வாழ்க்கை திருப்தியா இருக்கும், செழிப்பாக இருக்கும். तभी हमारा एक जीवन जो है वो तृप्त रहेगा, हरी भरी रहेगा। இரண்டாவது மனுஷனை நம்பாமல் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று दूसरा मनुष्य को भरोसा नहीं रखना चाहिए, प्रभु को भरोसा रखना चाहिए। மூன்றாவது பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். तीसरा पॉइंट मैं खत्म करता हूँ। சங்கீதம் 92 அதிகாரம் भजन संहिता में एक சங்கீதம் 92 92 சாம்ஸ் 92 மத்திய சங்கீதம் 92 சங்கீதம் 92 13வது வசனம். சங்கீதம் 92 13 கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். वे यहोवा के भवन में रोपे जाकर हमारे परमेश्वर के आंगों में फूले फलेंगे। கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும். प्रभु के भवन में रोपे जाना चाहिए। ஆலயத்திலே நாம் நாட்டப்பட்டோம் என்று சொன்னால் अगर हम प्रभु के भवन में हम रोप गए हैं, நாம் செழிப்பாக இருப்போம். हम हरी भरी रहेंगे। நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். हमारे जो जीवन है हरी भरी रहेगा। ஆலயத்தை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். हम प्रभु के भवन को प्रथम रखना चाहिए। கர்த்தர் நமக்கு கொடுத்த சபையை முக்கியப்படுத்த வேண்டும். प्रभु हमें दिया हुआ भवन को प्रथम रखना चाहिए। சபை விடுதலை விட்டுவிடாமல் நம்ம சபை விடுதலை பங்கு பெற प्रभु வேண்டும். के जो भवन है उसमें आना चाहिए। வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். हफ्ते में एक दिन प्रभु के लिए आराधना करने के लिए ஆராதனையை முக்கியப்படுத்த வேண்டும். आराधना को प्रथम रखना चाहिए। ஆலயத்தில் வந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். ये हम प्रभु के भवन में आकर प्रभु का आराधना करते हैं। அவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க வருகிறோம். उसको स्तुति करने के लिए, आराधना करने के அவருடைய लिए आते வார்த்தைகளை हैं। கேட்க வருகிறோம். उसके वचन को सुनने के लिए आते हैं। ஆலயத்தில் நாட்டப்பட வேண்டும். उसके भवन में हम रोपे आना चाहिए। ஆலயத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். उसके भवन में हम लोग रोपे आना चाहिए। ஆலயத்தில் ஒரு தூணாக இருக்க வேண்டும். उसके भवन में आना चाहिए हम। அப்பொழுது நாம் செழிப்பாக இருப்போம். तभी हम हरी भरी रहेंगे। சங்கீதம் 52:8 சொல்லுகிறது. भजन संहिता 52 में 8वां वचन कहता है, நாம் தேவனுடைய ஆலயத்தில் ஒளிய மரத்தை போல இருக்கிறேன்னு சொல்லுகிறார். मैं प्रभु के भवन में एक वृक्ष के समान बोलता है। ஒளிய மரத்தை போல இருப்போம். हम जलपाई के वृक्ष के समान रहेंगे। வசனத்தை படிப்போம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிய மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். परंतु मैं तो परमेश्वर के भवन में हरे जलपाई के वृक्ष के समान हूँ। मैंने परमेश्वर की करुणा पर सदा सर्वदा के लिए भरोसा रखा है। हालेलुया। हालेलुया। தேவனுடைய ஆலயத்தில் ஒரு ஒளிய மரமாக இருப்போம். परमेश्वर के भवन में एक जलपाई का वृक्ष है। நாம் ஆலயத்தில் ஒரு செழிப்புள்ளவர்களாய் இருப்போம். हम एक हरे वृक्ष बनेंगे। கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட வேண்டும். हम प्रभु के भवन में रोपे जाना चाहिए। நாம் செழிப்பாய் இருப்போம். हम हरे भरे रहेंगे। மாதம் நம்முடைய கர்த்தர் செழிப்பாய் நடத்துவார். ये महीना प्रभु पे हरे भरे நாம் चलाएगा। அப்படியே ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे। கர்த்தாவே இந்த ஆகஸ்ட் மாதம் प्रभु ये अगस्त महीना 2026 ஆண்டு 2024वां वर्ष में ஆகஸ்ட் மாதம் अगस्त महीना में கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் प्रभु हमें दिया हुआ वादा, கர்த்தர் நித்தமும் நடத்தி प्रभु मुझे लगातार अगुवाई करके இந்த வாழ்க்கையை திருப்தியாய் हमें हमारे जो जीवन है उसे तृप्त कीजिए। எங்களுக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போட, हमें एक हरे भरे सा एक बगीचा बनाकर, வற்றாத நீரூற்றை போட, जो और एक जल जो है वो जब भी सूखेगा ना वैसा एक जल எங்கள் வாழ்க்கை बनाकर செழிப்பாய் இருக்க ஒப்பு கொடுக்கிறோம். हमारे जो जीवन है हरे भरे रहने की प्रार्थना கர்த்தரால் நித்தம் நடத்தப்பட, प्रभु के और रोज अगुवाई किए जाकर, பரிசுத்த ஆவி நடத்தப்பட, पवित्र आत्मा से अगुवाई करके, அதிகாலையில் நம்முடைய சமூகத்திலே காத்திருந்து நம்மால் நடத்தப்பட, सवेरे सवेरे आपके उपस्थिति में रहकर अगुवाई किए जाकर ஒப்பு கொடுக்கிறோம். अर्पण करते हैं எங்களுக்கு இரண்டாவது உம்மை நம்புகிறோம். और आप पे भरोसा रखते हैं, கர்த்தரே நம்புகிறோம். प्रभु पे भरोसा रखते हैं। மனுஷன் நம்பவில்லை, கர்த்தரை நம்புகிறோம். मनुष्य पे भरोसा नहीं, प्रभु पे भरोसा रखते हैं। மூன்றாவது
तीसरा ஆலயத்தை முக்கியப்படுத்த आपके भवन में रहते हैं வாழ்க்கை செழிப்பா இருக்கட்டும் प्रभु हमारे जो जीवन है हरे भरे இந்த வாழ்க்கை திருப்தியாக இருக்கட்டும் प्रभु हमारे जो जीवन है तृप्त देने के बाद செழிப்பை தாரும் திருப்தியை एक தாரும் हरे भरे दो प्रभु और एक तृप्त दीजिए 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2026वां साल में अगस्त महीना में செழிப்பான ஒரு வாழ்க்கை हरे भरे सा एक जीवन செழிப்பாக இருக்கட்டும் हरे भरे रहने की बात வார்த்தைகளை அத்தனை பேர் வாழ்க்கை जो செழிப்பாக जो वचन सुने हैं उनका जीवन हरे भरे रहने की बात வாழ்க்கையோட வறட்சிகள் நீங்கட்டும் उनके जीवन में रहने वाला सारा प्रभु अंधकार को निकाल दीजिए கஷ்டங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் प्रभु जो जो उनका जीवन में है वो प्रभु प्रभु रोना है धोना है सब निकाल दो प्रभु நெருக்கங்கள் மாறட்டும் उनके जो सारे बंधन को निकाल கர்த்தர் दीजिए பெரிய காரியங்களை செய்வார் आपके आप बड़ा चीज कीजिए இயேசுவின் நாமத்தில் பிதாவே यीशु मसीह नाम से கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் प्रभु आपको आशीर्वाद வாழ்ந்த करे மாத வாக்கியத்தின்படி கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் मैंने के वादा के अनुसार प्रभु செழிப்பாய் இருப்பீர்கள் आप हरे भरे रहेंगे ஆமென்.